டென்மார்க் இணைய வழி பொறுப்பாளர்களுக்கும் இந்த இணைப்பில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள் நிறைந்த ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். இன்றைய சிந்தனையின் தலைப்பு மன உறுதி. இப்ப மன உறுதினா முதல்ல மனம்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்ப மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் மனம் என்பது உண்டு. அப்ப மனதை உயிரின் படர்க்கை நிலை அப்படின்னு சொல்றோம். இப்ப படர்க்கை நிலை அப்படின்னா விரிவடைந்த நிலை. அப்ப விரிவடைந்த நிலையில மனமா இயங்குது, அது ஒடுக்க நிலையில உயிராக இருக்கு. அதுதான் மகரிஷி சொல்றாரு, மனதின் தன்மை எதுவோ அதுதான் மனிதனுடைய தன்மை. மனிதன் உயர்வு எதுவோ அதுவே, அந்த மனது எந்த அளவுக்கு உயர்வு அடையுதோ அதுவேதான் அந்த மனிதனுடைய உயர்வும். அப்ப மனம் எப்படி இருக்கோ அதை பொறுத்துதான் அந்த மனிதனுடைய உயர்வு அமையுது. அவங்களுடைய சிந்தனைகளும் அதை பொறுத்துதான் அமையுது. அப்ப உறுதினா என்ன அப்படின்னா நிலையானது. இப்ப நிலையா இருக்கிறத தான் நம்ம உறுதி அப்படிங்கிறோம். இப்ப மகரிஷியோட பாடல், மனித மனதை பற்றி மனிதர் அறியாமல் மயங்குகிறார் மயக்குகிறார், உண்மை எங்கு காணும், மனம் என்றால் ஜீவகாந்த அலை இன்றி வேறோ, மனம் நிலைத்தால் அறிவு, அதே இறைவெளி மெய்ப்பொருளாம். இப்ப மனித மனதை பற்றி மனிதர் அறியல, அவங்களுக்கு அது உண்மை பொருள் என்ன அப்படிங்கிறது தெரியல. அப்ப அந்த ஒரு மயக்கம், அந்த மாயையிலே இருக்காங்க. இப்ப மனம்னா என்ன, ஜீவகாந்த அலையின்றி வேற ஒண்ணும் இல்ல. அப்ப அந்த அலை, ஜீவகாந்த அலை நிலையாக இருந்தது அப்படின்னா அதுதான் அறிவு. அப்ப அதுதான் இறைவெளி மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு இந்த பாடல்ல மகரிஷி சொல்றாரு. இப்ப மனம் என்ன பண்ணுதுன்னா தேவை, பழக்கம், சூழ்நிலை இதுலயேதான் செயல்களை செஞ்சுட்டே இருக்கு. இப்ப அதிலேயே செயல்களை செய்யும் போது தனது நிலையில இருந்து தனக்கும் மத்தவங்களுக்கும் ஒரு துன்பத்தை தர செயல்லையே, ஏன்னா பழக்கம்ங்கிறது இருக்கு இல்லையா, அப்ப துன்பத்தை தர செயலையே செஞ்சுட்டு திரும்பவும் அதுல இருந்து விளைவு என்ன வருது அப்படின்னா திரும்ப அது துன்பமா தான் வருது. சரி, ஏதோ கொஞ்சம் ஒரு புரிஞ்ச நிலைக்கு போவோம் அப்படின்னா அப்ப செயலுக்கேத்த விளைவு இன்பம். அப்ப இன்பம் துன்பம் இதுலயே தான் மாறி மாறி விளைவு வந்துட்டே இருக்கு. திரும்பவும் அதுக்கான செயலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. அப்ப இந்த துன்பம் வரும்போது மனம் என்ன நினைக்குது அப்படின்னா, சரி இனி துன்பம் தர செயலை நம்ம செய்ய வேண்டாம் அப்படின்னு நினைச்சாலும் திரும்பவும் என்ன போகுது, மகரிஷி சொல்லுவாங்கல்ல, பழக்கமே தான், விளக்கம் தெரிஞ்சாலும் பழக்கத்துக்கு பின்னாடியே தான் போறோம். அப்ப அதே மாதிரி துன்பம் தரக்கூடாத செயல் தான் இருக்கணும்னு நினைச்சாலும் திரும்பவும் துன்பத்தையே தான் செஞ்சு துன்பத்தையே தான் அனுபவிக்குது. அங்க மன உறுதி இல்லை. இப்ப மன உறுதி இல்லாதனால திரும்ப திரும்ப அந்த பழக்கமே தான் வந்துட்டு இருக்கு. இப்ப மனதுக்கு அகம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப உறுதி அப்படின்னா கற்பு அப்படின்னு ஒரு பொருள். அப்ப மனதை கற்பகம், மன உறுதிக்கு கற்பகம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கற்பகம்னா என்னன்னு பார்த்தா, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த விளக்க வழியில் தன் தேவை பழக்கத்தை ஒழுங்குபடுத்தி கொள்கிறது மனசு.
அப்ப இந்த மாதிரி தான் அறிவு உறுதியா இருக்கணும். அப்படி இருக்கும்போது செயல் நல்லதாகவே இருக்கும். அதுக்குதான் சொன்னாங்க, புலன் வழியே போகாம சிந்தனையில் ஆழ்ந்து உயர் நிலையின் சிறப்பை அறிந்து விளைவறிந்து செயலாற்றும் தன்மை இதனால வருது. அப்ப கற்பகம்னு சொன்னாங்க மன உறுதிய. ஏன் கற்பகம்னு சொன்னாங்கன்னா, கற்பக விருட்சம் அப்படின்னு சொல்றோம்ல. இப்ப கற்பக விருட்சம் என்ன செய்யும்? நம்ம நல்லது கெட்டது எதை கேட்கிறோமோ அதை கொடுக்கும். அதே மாதிரிதான் மன உறுதியாக இருந்து ஒரு செயலை நல்ல செயல் ஒண்ணு செய்யறோம், இல்ல நல்ல விஷயம் ஏதோ ஒண்ணு நினைக்கிறோம். அந்த மாதிரி அப்ப நல்லதே நினைக்கும் போது என்ன ஆகும்? நல்லதே நடக்கும். அதுக்குதான் கற்பக விருட்சம் அப்படின்னு சொன்னாங்க. கற்பகம் அப்படின்னா நாம என்ன நினைக்கிறோமோ சொல்றோமோ அதுதான் அது திரும்ப கொடுக்கும். அதுதான் பாரதியார் ஒரு பாடல் சொல்லியிருக்காரு. மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும். இப்ப நல்ல செயல் செய்ய, நம்ம எடுத்த காரியத்துல வெற்றி அடையணும் அப்படின்னா மனதில் உறுதி வேண்டும். இப்ப புலன் வழியே மனம் சலனம் அடையாம உறுதியா இருந்தா கண்டிப்பா எடுத்த எல்லா காரியமும் வெற்றி பெறலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் நம்ம நடக்கணும். சரி, நான் நடக்கலாம் அப்படின்னு நம்ம நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு 4 கிலோமீட்டர் நடந்திருப்போம். காலு அப்பதான் நல்லா வலிக்கும். ஐயோ கால் வலிக்குதே, சரி கொஞ்ச நேரம் நம்ம உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நடக்கலாம் அப்படின்னு கொஞ்ச நேரம் போய் உட்கார்ந்துடுறோம்னு வைங்க. திரும்ப உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சோம்னா கால் இன்னும் நல்லா வலிக்கும். ஏன்னா நம்ம நடந்துட்டே இருக்கும்போது தெரியாது. இல்ல ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நடந்தோம்னா அப்ப கால் வலி அதிகமா தெரியும். அப்ப அந்த மாதிரி உட்கார்ந்து உட்கார்ந்து கொஞ்சம் நடப்போம் நடப்போம்னு போயிட்டே இருந்தோம்னா நம்ம நடக்கிற நேரம் இன்னும் அதிகமா தான் ஆகும். அப்ப நடந்துடலாம், இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தொலைவு தானே, நம்ம நடந்துடலாம் நடந்துடலாம் அப்படின்னு நம்ம நடந்தோம். அங்க மன உறுதி இருந்தா கண்டிப்பா நம்ம அந்த 5 கிலோமீட்டர் நம்ம ஈஸியா முடிச்சிடலாம். அப்ப அங்க மனதுல உறுதி வேணும். இப்ப அதே மாதிரிதான் நாமளும் என்ன பண்றோம், டெய்லியே பயிற்சி பண்றோம். இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு இப்ப காலையில 5 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிக்கிறோம்னு வைங்க. சரி ஒரு 5:30 மணிக்கு எந்திரிப்போம், இன்னும் கொஞ்ச நேரம் தானே தூங்கலாம் அப்படின்னு 5:30 மணிக்கு திரும்ப அப்படியே அலாரம் அடிக்கும், முழிப்போம். சரி 6 மணிக்கு வேணா எந்திரிக்கலாமா அப்படின்னு திரும்பவும் 6 மணிக்கு அலாரம் வச்சுட்டு 6 மணிக்கு எந்திரிக்கலாம். அப்ப அந்த மனதுல உறுதி இல்ல. அப்ப எந்திரிக்கலாம் எந்திரிக்கலாம்னா அப்ப நம்ம ஒரு 6 மணிக்கு 6:30க்கு எந்திரிச்சோம்னா ஸ்ட்ரெயிட்டா நம்ம என்ன பண்ணுவோம், வேலை செய்யறதுக்கு போயிடுவோம். டிஃபன் பண்ணணும், சமைக்கணும், இல்ல ஆபீஸ் கிளம்பணும், நம்ம ரெடி ஆகணும், அப்படியே போயிடுவோம். அப்புறம் பயிற்சிக்கான நேரம் செய்ய மாட்டோம், அப்படியே போயிடும். அப்ப அங்க மனதுல உறுதி தன்மை இல்ல. எந்த செயலை செஞ்சாலும் அங்க மனம் உறுதியாக இருக்கணும். அப்ப உறுதி அப்படின்னா நிலையானது அப்படின்னு சொன்னோம். அந்த நிலையான தன்மை இல்ல அப்படின்னா இந்த நிலையான தன்மையை எப்படி உணரலாம்னா தவத்தினால உணரலாம். தவம் செய்ய செய்ய எது நிலையானது எது நிலையற்றது அப்படிங்கிறது நமக்கே புரியும். அது எப்ப புரியும் அப்படின்னா உள்ளத்தை கடக்கும் போது புரியும். உள்ளத்தை கடந்தால் மற்றவை கடந்ததாக அர்த்தம். சரி, அப்ப உள்ளம்னு சொல்லிட்டீங்க, அப்ப மனம்னா என்ன, உள்ளம்னா என்ன? அப்ப ரெண்டும் வேற வேறயா அப்படின்னா மனதினுடைய
பேஸ் தான் உள்ளம். ஏன்னா மனம் வந்து பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் இது எல்லாமே நினைக்கிறது மனம். உள்ளம் என்ன பண்ணுதுன்னா, இப்ப என்ன செயல் செய்யறோமோ அதை உள்ளம் செய்யுது. அதான் எப்பவுமே சொல்லுவாங்க, இந்த நிமிஷத்துல நம்ம வாழணும். பி இன் பிரசன்ட். இப்ப என்ன செய்யறியோ, இப்ப நீ படிக்கிறியா படி, இப்ப நீ சாப்பிடுறியா சாப்பிடு, இப்ப நீ தூங்குறியா தூங்கு. அப்ப இந்த நிமிஷத்துல என்ன செய்யறோமோ அதுதான் வந்து உள்ளம் செய்யுது. அதுக்குதான் வந்து உன்னோட உள் மனசு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உன் மனச தொட்டு சொல்லு அப்படின்னு. அதாவது இப்போ ஒருத்தர் வந்து பொய் சொல்றாரு அப்படின்னு வைங்க. அப்போ உன் மனச தொட்டு சொல்லு அப்படின்னா, அப்ப அவர் வந்து உடனே டக்குன்னு அந்த பிரசன்ட்டுக்கு வந்துருவாரு. ஏன்னா உள்ளம் எப்பவுமே வந்து பிரசன்ட்ல இருக்கிறது. அப்ப உள்ளத்தால பாதிக்கிறது தான் மனசு. இத வந்து ஒரு எக்ஸாம்பிள் மூலியமா புரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, இப்ப பாம்பு, பல்லி, அருணை, ஓணான் இதெல்லாம் இருக்கு பாருங்க. இதோடைய தலை எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். நாம வந்து முழுசா பார்க்காம அதனுடைய தலைய மட்டும் பார்த்தோம்னு வைங்களேன், ஓ அங்க பாம்பு இருக்கு போல அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், மனசுல பயம் வந்துரும். ஏன்னா அங்க உறுதியா இதுதான்னு தெரியல. அப்ப தெரியாதப்ப என்ன ஆகும், பயம் வந்துடும். இப்போ உறுதியா இருந்தா, இல்ல இல்ல பாம்பா இருக்காது, அது வேற ஏதோ இருக்கலாம் அப்படின்னு மனசுல உறுதியா இருந்தா மட்டும்தான் அங்க தெளிவடை முடியும். இல்லைன்னா பயம்தான் இருக்கும். இப்ப மன உறுதி இல்லைன்னா இந்த உலகத்துல வாழ தகுதியற்றவன் அப்படின்னு சொல்றாங்க. அன்ஃபிட் டு லிவ் இன் திஸ் வேர்ல்ட். மன உறுதிக்கு ஒரு குறள் என்னன்னா, வினை திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம் மற்றைய எல்லாம் பிற. இப்ப இதுல வினை திட்பம் அப்படிங்கிறது ஒருவனுடைய மன உறுதி, அத செயலில் இருக்கிற உறுதிய குறிக்குது. இப்போ ஒரு செயலை தொடங்கி அதை முடிக்கிறதுக்கு தேவையான உண்மையான உறுதி அப்படிங்கிறது தான் அந்த மன உறுதி. அதை தவிர மற்றபடி பெரிய பெரிய படைகளோ இல்ல பெரிய கோட்டைகளோ பாதுகாப்போ அதெல்லாம் வந்து எந்த அதெல்லாம் வந்து புற உறுதிகள் தான். அப்ப அது எல்லாத்தையும் விட மனசுதான் அங்க உறுதியா இருக்கணும் அப்படின்னு இந்த குறள் வந்து விளக்குது. அதுக்குதான் வந்து ஒரு கதை இருக்கு. ஒரு வில் வித்தை வீரன் இருக்கான். அந்த வீரனுக்கு வந்து நம்ம தான் வந்து இந்த வில் வித்தையில ரொம்ப பெரிய ஆளு, நம்மளை வந்து ஜெயிக்கிறதுக்கு யாருமே இல்ல அப்படின்ற ஒரு நினைப்பு மனசுல இருந்தது. அப்ப ஒருத்தர் வந்து சொல்றாரு, எப்பா நீதான் பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க, ஆனா உன்னை விட இந்த வில் வித்தையில ரொம்ப திறமைசாலி ஒருத்தர் இருக்காராம். அந்த பக்கத்து ஊர்ல ஒரு துறவி இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. வந்து சொல்றாரு. அப்ப இந்த வீரனுக்கு வந்து நம்மளை விட ஒரு பெரிய ஆளா, அப்ப நம்ம போய் அவரை பார்ப்போம் அப்படின்னு இந்த வீரன் வந்து அங்க போறாரு. போய் அந்த துறவி கிட்ட சொல்றாரு, நான் தான் வந்து இந்த வில் வித்தையில ரொம்ப ஆஹ், எல்லாமே வந்து தேர்ச்சி பெற்று எனக்கு தான் வந்து சிறந்து இருக்கிற அளவுக்கு எனக்கு வந்து இந்த வில் வித்தை நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, ஆஹ் அவர் அப்படியா சரி அப்படிங்கிறாரு. சரி நமக்குள்ள போட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு இந்த வீரன் சொல்றாரு. சரி போட்டி வச்சுக்கலாம். இப்போ ஒரு 2 3 சுற்று போட்டிகள்லாம் நடக்குது. அந்த சுற்றுகள் எல்லாத்துலயுமே 2 பேருமே ஜெயிச்சிடுறாங்க. அப்ப இந்த வீரனுக்கு இன்னும் ரொம்ப பெருமையாயிடுது. நம்ம பாரு எல்லாத்துலயும் ஜெயிச்சுட்டே இருக்கோம் அப்படின்னு. உங்களை விட எனக்கு இன்னும் திறமை ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப பாருங்க, அங்க தொலைவுல ஒரு பொம்மை இருக்கு தெரியுதா? அந்த பொம்மையுடைய கண்ண ஏம் பண்ணி நான் வந்து அம்பு விடுறேன். அந்த அம்பு கண்ணுல போட்ட அந்த அம்பு அதே 2 துண்டு ஆக்குறதுக்கு இன்னொரு அம்பு விட்டு 2 துண்டு ஆக்குறேன் பாருங்கன்னு. அப்ப அந்த வீரனுடைய திறமைய அவர் வந்து
இந்த மாதிரி சொல்லிட்டு அதே மாதிரி செய்யறாரு. செஞ்ச உடனே அப்ப துறவி சொல்றாரு, ஆமாப்பா ரொம்ப அருமையா செஞ்ச. ஒரு அம்பு விட்டுட்டு அந்த அம்பையே 2 துண்டா ஆக்குறதுக்கு ஒரு அம்பு விட்டேன்னா ரொம்ப திறமைசாலி நீ அப்படின்னு. சரி இவ்வளவு திறமையா இருக்கல்ல, அப்ப வா என் கூட, இன்னொரு ஒரு போட்டி இருக்கு வா அப்படின்னு கூட்டு போறாரு. கூட்டிட்டு போனா 2 மலைகள் இருக்கு. அந்த 2 மலைகளையும் இணைக்கிறதுக்கு நடுவுல ஒரு மரத்தினால ஆன ஒரு பாலம் இருக்கு. அந்த பாலத்துல வந்து ஒருத்தர் தான் போயிட்டு அங்க போய் நிக்க முடியும். அந்த மாதிரி இருக்கு. அப்ப அந்த துறவி சொல்றாரு, இந்த பாலத்துல நின்னு அங்க தொலைவா தெரியுது பாரு ஒரு மரம். அந்த மரத்துல இருக்கிற பழத்தை நீ வந்து அடிக்கணும் அப்படின்னு. இப்ப 2 பேருக்குமே போட்டி அதுதான். முதல்ல நான் போய் அந்த பழத்தை அடிக்கிறேன், அதுக்கப்புறம் நீ போ அப்படின்னு சொல்றாரு. சரின்ட்டு அதே மாதிரி அந்த துறவி போய் அந்த பழத்தையும் அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த வீரனை போ சொல்றாரு. இந்த வீரனுக்கா ரொம்ப பயம். ஏன்னா அது வந்து ஒரு ஆளு நிக்கிற அளவுக்கு தான் அந்த மரப்பலகை இருக்கு. கீழே பார்த்தா அவ்வளோ பெரிய பள்ளம். அப்ப கீழே விழுந்தா ஒண்ணுத்துக்குமே தேற மாட்டோம். அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு மனசுல பயம். எப்படி போய் தைரியமா நிக்கிறதுன்னு. இருந்தாலும் நம்ம போட்டின்னு வந்துருச்சே, சரி போலாம் அப்படின்னு போய் அந்த மர பாலத்துல போய் நிக்கிறாரு. நின்னுட்டு அம்பு விடுறாரு. ஆனா அந்த பழத்துல போய் அடிக்க முடியல. ஏன்னா இவருக்கு தான் பயம் வந்துருச்சுல்ல. அப்பதான் வந்து துறவி சொல்றாரு, உன் வில்லுனுடைய மேல இருந்த உறுதி உன் மனசுல இல்ல. ஏன்னா உன் மன உறுதியே போயிடுச்சு. அப்ப அங்க என்ன வந்துருச்சு? பயம். அந்த பயத்தினால உன்னால சரியா எய்ம் பண்ணி அதை அடிக்க முடியல. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, மத்தவங்க மேல வைக்கிற நம்பிக்கையை விட நாம முதல்ல நம்ம மேல நம்பிக்கை வச்சோம் அப்படின்னா அங்க வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். அந்த அளவுக்கு வந்து மன உறுதியாக இருக்கணும். மன உறுதியின் அடுத்த நிலை தான் வைராகியம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மன உறுதியோட ஒரு செயலை நாம வந்து சாதிக்கும் போது அதுதான் வந்து வைராகியம். இப்ப வைராகியத்திலே 3 வைராகியம் சொல்லுவாங்க. பிரசவ வைராகியம், புராண வைராகியம், மயான வைராகியம். இப்ப இந்த வைராகியத்தை தான் ஆன்மீகத்துல பற்றின்மை அப்படின்னு சொல்றாங்க. அததான் பதஞ்சலி யோக சூத்ரால வந்து திருஷ்ட அனுஷவிகார விஷய விதுஷ்ணஸ்ய வசீகர சஞ்ஞா வைராகியம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பொருள் மீது இருக்கிற ஆசைகள் ஆசைகளை மனம் இழக்கும் போது அது முழுமையான ஆசையற்ற நிலைய வந்து அடையுது. அதுதான் வந்து பற்றின்மை. அப்ப மனம் நிலையான தன்மையை பெறுது. எப்ப பற்று இல்லையோ அப்ப மனம் வந்து தெளிவான தன்மையை பெறுது. அது அந்த ஒரு நிலைக்கு வருது அப்படின்னு இந்த சூத்திரம் வந்து சொல்லுது. இப்ப இந்த மன உறுதிக்கு கட உபநிஷத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நசிகேதன் வந்து மன உறுதியோட இருந்ததுனாலதான் யம தர்மனை பார்த்து அவர்கிட்ட இருந்து வரங்களை வாங்க முடிஞ்சது. ஏன்னா நசிகேதன் வந்து யம தர்மனை போய் பார்க்க போகும்போது அவர் வந்து வீட்டுல இல்ல. சரி அவர் வந்த பிறகு பார்க்கலாம் அப்படின்னா அவர் எப்ப வருவாருன்னு தெரியாது. அப்ப 3 நாளா நசிகேதன் வந்து என்ன பண்றான்? அவங்க வீட்டு வாசல்லையே வந்து காத்திருக்கான். இப்ப 3 நாள் கழிச்சுதான் அப்ப யம தர்மர் வராரு. வந்து இந்த மாதிரி வீட்டுக்கு வந்த விருந்தாளிய நான் வந்து இப்படி 3 நாளா காக்க வச்சுட்டேன். அப்ப அந்த 3 நாள் நீங்க காத்திருந்ததுக்காக நான் வந்து 3 வரங்கள் தரேன். என்னென்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அங்க இருந்த அந்த மன உறுதி தான் நசிகேதன்ற பெயர்ல யாகம் நடத்தலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு
யமதர்மன் வந்து சொல்லியிருக்காருன்னா அப்ப அங்க நசிகேதனுக்கு இருந்த மன உறுதி, அதனாலதான் அந்த 3 வரங்களும் கிடைச்சது. இப்ப அதே உபநிஷத்துல என்ன சொல்றாங்கன்னா, யார் விழிப்புற்ற தேரோட்டியுடன் கடிவாளமாகிய மனதை கைப்பற்றியவனாகவும் இருக்கிறானோ அவனே பாதையின் முடிவை அடைகிறான். இப்ப யாரு வந்து அந்த விழிப்பு நிலையில இருக்கிற தேரோட்டியும் கடிவாளம் போட்ட மனதுமா இருக்கிறாங்களோ அவங்கதான் வந்து பாதையின் முடிவை அடைய முடியும்னா, பாதையின் முடிவு அப்படின்னு அவங்க சொல்றது இறைநிலை. இப்ப மன உறுதியோட அந்த மனதை நிலைத்தன்மைக்கு கொண்டு வந்து அந்த உம் பாதையின் முடிவு அப்படின்னா இறைநிலையை யாரு அடைகிறாங்களோ அப்ப பிறப்பு இல்லாத அந்த தன்மைக்கு போகணும். அந்த அளவுக்கு மனம் வந்து உறுதியா இருக்கணும் அப்படின்னு இந்த கட உபநிஷத்துல சொல்றாங்க. இப்ப அதையேதான் பாரதி வந்து சொன்னாரு, நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ அப்படின்னாரு. இப்ப நல்லதொரு வீணை செஞ்சாச்சு. இப்ப நல்லதாவே மனசு இப்ப நமக்கு நிறைய தத்துவங்கள்லாம் தெரியுது. நல்லதாவே இந்த உடல் மனசு எல்லாம் நல்லதாவே தான் இருக்கு. நல்லதாவே வீணை செஞ்சாச்சு. செஞ்சுட்டு அதை தூக்கி நம்மளால குப்பையில போட்டுட்டோம்னா என்ன பண்றது? அதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்ப இவ்வளவு விளக்கங்கள் தத்துவங்கள் எல்லாம் தெரிஞ்சு எல்லாம் இருக்கு அப்படின்னா அந்த விளக்கத்துக்கு தான் நம்ம வந்து வரணும். திரும்ப வந்து மனசுல இருக்கிற எல்லா குப்பையும் வந்து போட்டுக்க கூடாது. எல்லாத்தையும் இதுல மனசுல இருக்கிறத தான் தூக்கி எல்லாத்தையும் வந்து குப்பையில போடணும். அதுக்கெல்லாம் வந்து மன உறுதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதையே தான் முண்டக உபநிஷத்துலயும் சொல்லியிருக்காங்க, சத்தியமேவ ஜெயத்தே, அதாவது வாய்மையே வெல்லும் அப்படின்னு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹரிச்சந்திரன் வந்து ஆஹ் எவ்வளவு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்து கூட அவர் வந்து பொய் சொல்லவே இல்லை. எப்பவுமே அந்த மன உறுதியோட உண்மையே தான் அவர் வந்து பேசினார். அப்ப அதனால அவருக்கு வந்து அவர் இழந்த அந்த நாடு திரும்ப கிடைச்சது, மகன் திரும்ப கிடைச்சாரு. அப்ப அங்க எல்லாத்துக்குமே என்ன காரணம் அப்படின்னா மன உறுதி தான் காரணம். இப்ப அதையே தான் வந்து மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிந்தையை அடக்கியே சும்மாவிருக்கின்ற சீரறிய செய்த குருவே. அப்ப அவர் வந்து நம்மளுடைய மனச, நம்மளுடைய சிந்தனைய அடக்கி சும்மாவிருக்கின்ற சீரறிய செஞ்சுட்டாரு. அப்ப நல்ல வழி காட்டுறாரு. இந்த வழி இருக்கு, இந்த வழியில வாங்க அப்படின்னு நமக்கெல்லாம் குரு வழி காட்டுறாரு. அந்த நிலைதனில் அறிவு அசைவற்று இருக்க, அந்த நிலைக்கு வரணும். வந்தாதான் அந்த அசைவற்று இருக்க பெரும் ஆனந்தம், அந்த ஆனந்தத்தை நம்ம வந்து அனுபவிக்க முடியும். அதுக்காக குரு வந்து வழி காட்டுறாரு. இப்படிதான் வந்து இந்த பயிற்சி எல்லாம் செய்யுங்க, அப்ப மனசு வந்து இப்படி நிலையா இருக்கும். அப்ப அந்த சுத்த வெளி அப்படிங்கிற அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு நம்மளால போக முடியும் எல்லாம் வந்து சொல்றாரு. ஆனா அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு அந்த பெரும் ஆனந்தம் பொங்குதங்கேங்கிறத எப்ப உணர முடியும்னா மன உறுதி இருந்தால் அங்க உணரலாம். அதுக்கு அந்த மன உறுதி தான் வேணும். இப்ப மன உறுதியோடு நிற்கணும் அப்படின்னா அகத்தவம், அகத்தாய்வு ரொம்ப ரொம்ப அவசியம். இப்ப மனம் அந்த மாதிரி வந்து தவம் அகத்தாய்வு பண்ணும்போது மன உறுதி வந்து அங்க அதிகமாகும். நல்லவற்றையே வந்து நம்ம நினைப்போம். மனசுல எப்பவுமே எண்ணம், சொல், செயல் எல்லாமே வந்து நல்லதாகவே இருக்கும். அந்த மாதிரி இருந்தா மனம் வந்து இன்னும் நல்லா வலிமையா இருக்கும். நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கும். இப்ப மனசுல எப்பவுமே வந்து ஒரு அமைதி இருந்துகிட்டே இருக்கும். அந்த அமைதி நிலையில தான் நமக்கு எல்லாமே வந்து புரிய வரும். அப்ப உறுதியை கொண்டுதான் இந்த மன உறுதியை கொண்டுதான் நம்ம வந்து வாழ்க்கை தடைகள் எல்லாத்தையும் வந்து நீக்கலாம் அப்படின்னு மகரிஷி சொல்றார். இப்ப வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்வதற்கு மன உறுதியே திறவுகோல் என்று கூறி
இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன்.